ராசிக்கல்ல வந்துட்டு எல்லாருமே மோதிரம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பிரைஸ் அஃபோர்டபுள். ஆனா அமித்திஸ்ட், மூன் ஸ்டோன் இதெல்லாம் மாலையா போடலாம். நீங்க மாலையா போடக்கூடிய ஸ்டோனை மாலையா போடுங்க. செஸ்ட்ல வந்துட்டு மார்பிள வந்துட்டு ஸ்வெட்டிங் வந்துட்டே இருக்கும். சோ சக்ராஸ் எங்க மேஜரா சென்டர் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா இங்க தான் உங்களுக்கு. கம்மல் போடுறது வந்துட்டு ரொம்ப 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 அருமையான விஷயம். நவரத்னத்துல கம்மல் போடுறது. இப்போ அமெத்திஸ்ட் சொன்னீங்க, எமரால்டு சொன்னீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், வைடூரியம் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து கம்மலா போடலாமா சார்? உங்க மைண்ட் செட் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் டிராவல் பண்ணும். அதுவும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ரிலேட்டடா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு திருமணத்தை வந்துட்டு கொஞ்சம் அமைச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல யார் முக்கியமான பிளே ரோல் பண்ணுவானா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல புதன் தான் முக்கியமான பிளே ரோல் பண்ணுவாரு. அதே போல புதன் நீசமா இருந்தா படிக்க மாட்டாங்கலாம் கிடையாது. புதன் நீசமா இருந்தா அவங்களால செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி போக முடியாது. உங்களுக்கு ஒரு போன் கால்லயே நெகட்டிவ் வரும். அம்மா கீழே குழந்தை ஊந்துடுச்சுன்னு வேண்டாம், அந்த வைரம் உங்களுக்கு சூட்டபிள் இல்லை, அவ்வளவுதான். இப்போ இந்த ப்ளூ சஃபயர்னு ஒன்று இருக்குல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி நீலம், அது வந்து யார் சார் போடலாம்? நீலம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர், கும்பராசி, மகர ராசி போடலாம். உங்களுக்கு பண்ணிட்டு எந்த பிளானட் வீக்கா இருக்காங்களோ அந்த காம்பினேஷனுக்கு ஸ்டோன் போட்டீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத growth சேலஞ்சிங்கா கிடைக்கும். ராசி கற்கள்ல வச்சு மோதிரங்கள் போடுவாங்க, சில பேர் வந்து டாலர்ஸ் போடுவாங்க. இதை தாண்டி ராசி கற்கள்ல வளையல் போடலாமா, கம்மல் போடலாமா? தாராளமா போடலாம் மேடம். அதாவது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா பிரேஸ்லெட் போடலாம். தி பெஸ்ட் உங்களுக்கு. ஆக்சுவலா ரொம்ப உகந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃபோர்டபுள் கிடையாது. ஆக்சுவலா ராசிக்கல்ல வந்துட்டு எல்லாருமே மோதிரம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பிரைஸ் அஃபோர்டபுள், ரிலையபிள். உங்களுக்கு இதுக்கு நம்ம மோதிரம் போடுறதுக்கு தான் முடியும். எக்ஸாம்பிள் ரூபி, எல்லோ சஃபயர், எமரால்டு, இதெல்லாம் நீங்க மோதிரம் தான் போட முடியும், மாலையா போட முடியாது. ஆமா, பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா அமித்திஸ்ட், மூன் ஸ்டோன் இதெல்லாம் மாலையா போடலாம். நீங்க மாலையா போடக்கூடிய ஸ்டோனை மாலையா போடுங்க. உங்களுக்கு 100% பர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோசேஜ். நான் ஏற்கனவே சொன்னேன் பேராசிட்டமால், ஆன்டிபயோட்டிக், ஸ்டீராய்டுன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க மாலையா போடும்போது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வின்டர்ல கூட அந்த காலத்துல சித்தர்கள், ஞானிகள் மோதிரம் போடல, எல்லாம் மாலை தான் போட்டிருப்பாங்க கழுத்துல. ஏன் அப்படின்னீங்கன்னா ஈவன் வின்டர் கூட செஸ்ட்ல வந்துட்டு மார்பிள வந்துட்டு ஸ்வெட்டிங் வந்துட்டே இருக்கும். ஸோ சக்ராஸ் எங்க மேஜரா சென்டர் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு. அப்போ இந்த ஸ்வெட்டிங் வந்துட்டு இந்த ஜெம் ஸ்டோனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். அதனால தி பெஸ்ட் வந்துட்டு மாலை. ஆனா ஒரு சில ஸ்டோன் மாலையா போட முடியாது, அதனால ரிங் போடுங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு பேங்கிள்ஸ் இல்ல பிரேஸ்லெட் போடலாம். கம்மல் போடுறது வந்துட்டு ரொம்ப 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 அருமையான விஷயம். நவரத்னத்துல கம்மல் போடுறது. ஆனா அது ஏன் பேர் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன் சார் நவரத்னம் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ்? ஆமா, நீங்க நவரத்னம் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நீங்க நவரத்னத்துல கம்மல் பண்ண போனீங்கன்னா அதோட மேக்கிங் சார்ஜ், அந்த கோல்டு அதோட பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் ரேட்டு. சோ அதனால அது கொஞ்சம் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்ப சாதாரண கம்மல் நீங்க வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நவரத்ன கம்மல் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். டபுள் த காஸ்ட். ஆமா, டபுள் த காஸ்ட். இதுல என்ன மைனஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா ரீசேல் வேல்யூ எடுக்கும்போது ரீசேல் கிடையாது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ரொம்ப வசதியா இருக்கிறவங்க வாங்குறாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்க, இந்த மோதிரம், மாலை, பிரேஸ்லெட் இது போல போட்டுக்கிறாங்க. அதனால கம்மல் போடுறது ரொம்ப உகந்தது. அதுவும் பெண்கள் வந்துட்டு கம்மலாவோ இந்த மூக்குத்தியில போடுறதோ பிரேஸ்லெட்டா போடுறது வந்துட்டு ரொம்ப உகந்தது. நல்ல மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ அமெத்திஸ்ட் சொன்னீங்க, எமரால்டு சொன்னீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், வைடூரியம் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து கம்மலா போடலாமா சார்? தாராளமா போடலாம் மேடம். எந்த கல்லுமே இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. 3 கல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது மேடம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வைரம் வந்துட்டு பார்த்து தான் யூஸ் பண்ணணும். 1 ஹவர்லயே காட்டிடும் வைரம் உங்களுக்கு வந்துட்டு. இஃப் இட் இஸ் சூட்டபிள் டு யூ ஆர் நாட், உங்களுக்கு அது ஒத்து வருமா வராதுன்னு 1 ஹவர்ல காட்டிடும் வைரம். அதுக்கு அடுத்து நீலம் கூட விளையாடக்கூடாது. நீலமும் ஜாதகம் பார்த்து செஞ்சுதான் நீலம் விளையாடலாம். ஆனா அயோலைட், லாப்பிஸ் லசூரி எல்லாம் பண்ணலாம், அது வந்துட்டு வேற வெரைட்டி. நீலம் கூட விளையாடக்கூடாது. அதுக்கு அடுத்து வைடூரியம், கோமேதகம் ஒன்னா போடக்கூடாது. வைடூரியம், கோமேதகம் நீங்க தனித்தனியா போடலாம். வைடூரியம் தனியா போடலாம், கோமேதகம் தனியா போடலாம். இது ரெண்டும் சேர்த்து போடும்போது உங்க மைண்ட் செட் மாறிடும். உங்க மைண்ட் செட் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் டிராவல் பண்ணும். அதுவும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ரிலேட்டடா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் நாங்க இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்றோம் பாருங்க. இஷ்யூஸ் இல்ல சார், கல்யாண தடை அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க மனசுல அந்த எண்ணம் வந்தாதான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதனால நாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு
குழந்தை பாக்கியம் தாமதமா ஆகிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் கொடுப்போம், வைடூரியம் கோமேதகம். அப்படி இல்ல ஆச்சு அப்படின்னா சொல்லுவான் இந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் காட்டி வச்சிருங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அது தாட்ஸை வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதுவும் வீக்கனா இருக்கா பார்த்தீங்களா மைண்டு, கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கிற மைண்டுக்கு வந்துட்டு அந்த தாட்டே போகும் ஜாஸ்தி. அதனால ஆமா அதனால இந்த வைடூரியம் கோமேதகம் இந்த கல்லுங்க மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். பாக்கி எல்லா ஸ்டோனுமே காமன் ஸ்டோன் தான். பாக்கி எல்லா ஸ்டோனுமே இட்ஸ் ஆல் கால்டு காமன் ஸ்டோன். யார் வேணா போடலாம். இது ஜோசியம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. பவழம், முத்து, எமரால்டு, எல்லோ சஃபயர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாராளமாக யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லோ சஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா குருக்கு உகுந்தது, அது வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் போடணும்னு சொல்றாங்களே சார்? இல்ல மேடம், அப்படிலாம் கிடையாது மேடம். எல்லோ சஃபயர் வந்துட்டு குருனா படிப்பு அப்படி படிப்பு பொருளாதாரம் அப்படின்லாம் கிடையாது. எல்லோ சஃபயர் வந்துட்டு பொதுவாக யார் வேணா யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ காமன் ஸ்டோன். உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும், தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க குருனா வந்துட்டு குழந்தை கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. குரு வந்துட்டு தொழில் வளர்ச்சி கொடுப்பாரு, ஃபினான்ஷியல் க்ரோத் கொடுப்பாரு, உங்களுக்கு திருமணத்தை வந்துட்டு கொஞ்சம் அமைச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல யார் முக்கியமான பிளே ரோல் பண்ணுவானா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல புதன் தான் முக்கியமான பிளே ரோல் பண்ணுவார். புதன் சரியா இருந்தாதான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது நிறைய பேர் விட்டுட்டாங்க, ஜாதகத்தையே தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. பொண்ணுன்னா குரு ஜாதகத்துல பொண்ணுன்னா குரு பகவான் அருள் இருந்தாலும் புதன் பகவானோட அருள் இல்லைன்னா புத்திர பாக்கியம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல ஆண்மைக்கு அதிபதி யாரு? புதன். சோ புதன் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாரு பாருங்க. நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறவன் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவனுக்கு புதன் வீக். அதே போல புதன் நீசமா இருந்தா படிக்க மாட்டாங்கலாம் கிடையாது. புதன் நீசமா இருந்தா அவங்களால செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி போக முடியாது. தடங்கள் ஏற்படும், தடங்கள் ஏற்பட்டு முடிப்பாங்க. ஸோ குருவோட ரோல் இதுதான். ஆனா குருவோட ஒரு சில ரோல் யார் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். ஓகே, இப்போ வைரத்தை பத்தி சொன்னீங்கல்ல சார், வைரம் எல்லாருமே போடலாமா? வைரம் தாராளமா போடலாம் மேடம். பெரிய வைரம் போடும்போது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடுங்க, தோஷம் இருக்கக்கூடாது. வைரம் தோஷம் வந்துன்னா உங்களை ஒன்றும் இல்லாம தொடச்சிரும் மேடம். அதனாலதான் நான் வைரம் மட்டும் சஜெக்ஷன் பண்ணும்போது வைரத்துக்கு பதில் தான் ப்ளூ ஜர்கான் சொல்லுவேன். வைரம் நீங்க நம்ப மாட்டீங்க, மாசத்துக்கு ஒரு 50 ஜர்கான் கொடுக்குறேன் நான், ப்ளூ ஜர்கான். எப்படி அது பவரா இருக்கும்? ஏன் நமக்கு தெரியாது உங்களுக்கு. நீங்க வந்துட்டு நல்ல அதாவது லேப்ல வந்துட்டு டெஸ்ட் போட்டு அந்த கரும்புள்ளி இல்லாம இருந்து வைரத்தை வாங்கி ஒரு நாள் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது உங்களுக்கு வேலை செய்தா செயலியான்னு. வைரம் வந்துட்டு 1 மணி நேரத்துல காட்டிடும் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால்லேயே நெகட்டிவ் வரும். அம்மா கீழே குழந்தை ஊந்துடுச்சுன்னு வேண்டாம், அந்த வைரம் உங்களுக்கு சூட்டபிள் இல்லை, அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம கிட்ட கஸ்டமர் வராங்க, நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வைரம் வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், புரியுங்களா? சின்ன வைரம் நீங்க வாங்க போனீங்கனாலும் ஒரு 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஆயிடும். மோதிரத்தோட சேர்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 ரூபாய் ஆயிடும். அப்ப தி பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜர்கான் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாமே. இப்ப ஃபீல்டுல யார் ஜாஸ்தினா நான் தான் ப்ளூ ஜர்கான் ஜாஸ்தி கொடுக்குறேன், இது பெருமையா சொல்லுவேன். மார்க்கெட்ல ப்ளூ ஜர்கான் யார் ஜாஸ்தி கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா நான் தான். ஏன்னா ப்ளூ ஜர்கான் நீங்க கொடுக்கறனால சுக்கிரனை ஃபர்ஸ்ட் கவர் பண்றீங்க. சுக்கிரனுக்கு நட்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் வந்துட்டு மிக நட்பு. ஸோ ப்ளூ போடுறதுனால சனீஸ்வரரும் கவர் ஆயிடுது உங்களுக்கு. ஸோ ப்ளூ ஜர்கான் வந்துட்டு டைமண்டோட எக்ஸ்ட்ராடினரி வேலை செய்யும். இப்போ இந்த ப்ளூ சஃபயர்னு ஒன்று இருக்குல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி நீலம், அது வந்து யார் சார் போடலாம்? நீலம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் கும்பராசி மகர ராசி போடலாம் உங்களுக்கு. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லுவேன், நீங்க ராசி நட்சத்திரம் அப்படி பார்த்து கல்லு போடாதீங்க தயவு செஞ்சு. இது நிறைய பேர் பண்ற தப்பு. கடைக்கு போனா நான் விருச்சிக ராசி சார் வாங்க பவழம் போடு சார், நான் மகரம் நீலம் போடு, நீ கடகம் நீ வந்துட்டு முத்து போடு, தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. உங்களுக்கு உண்மையாவே கெடுதல் கிடையாது. அதனால எப்பவுமே இது மூலியமா சொல்லிக்கிறேன், நீங்க உங்க ராசி அதிபதிக்கோ நட்சத்திர அதிபதிக்கோ கல்லு போடுறதுனால கெடுதல் கிடையாது. அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு அவங்க உண்மையாக ஜாதகத்துல நல்லா இருந்தா என்ன, உங்களுக்கு நல்லா இருந்தாங்கன்னா வேலை செய்வாங்களா? அதனால பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, கம்மி. அப்ப நீங்க ஜாதகத்தை ஆராய்ந்து ஜாதகத்துல யார் வீக்கா இருக்காங்களோ அந்த பிளானட்டுக்கு போடுங்க, அந்த பிளானட்டுக்கு போடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக ஃபஸ்ட்டு பிளானட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து யார் முக்கியம்னு கேட்டிங்கன்னா தசாநாதன் ரொம்ப முக்கியம். தசாநாதனை நிறைய பேர் கால்குலேட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா தசாநாதன் வந்துட்டு ரொம்ப வருஷம் ப்ளே பண்ணுவாங்க அவங்களோட ரோலை. ஸோ தசாநாதனை கால்குலேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்த பிளானட் வீக்காக இருக்காங்களோ அந்த காம்பினேஷனுக்கு ஸ்டோன் போட்டிங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத க்ரோத்து சேலஞ்சிங்காக கிடைக்கும். ரொம்ப சூப்பர் சார். ஸோ ஸ்டோன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.